ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வெயிலுக்கு குளுன்னு ஏசி வாங்க முடியலனா கூட ஒரு ஏர் கூலர் வாங்கலாம்னு முடிவு பண்ணோம். இல்ல போகாத ஷாப் இல்ல என்னென்ன எங்கெல்லாம் போனோம்னா ரிலையன்ஸ், சத்யா, அப்புறம் ஈகிள் அப்படின்னு ஒரு தாம்பரத்துல ஒரு கடை, வசந்தன்கோ, எல்லா இடத்துக்குமே போனோம். பட் எல்லாத்தையும் விட கொஞ்சம் நல்லா இருந்தது ப்ரைஸ் வைஸ், அதுக்கப்புறம் குவாலிட்டி வைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான். அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம வாங்கியிருக்க ஏர் கூலரோட கம்பெனி பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன். ஸோ என் ஃப்ரெண்டும் சொன்னால் கிராம்ப்டன் நல்லா இருக்கும், நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நிறைய பேர் நிறைய இது சொன்னாங்க. பட் நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நம்ம போகும்போது அங்கே ப்ளூ ஸ்டார் இருந்தது, விகார்ட் இருந்தது, ஹெர்பல்ஸ் இருந்தது, அப்புறம் வந்துட்டு இந்த கிராம்ப்டனும் இருந்தது. ஓகே, நான் எல்லாரோட ப்ரைஸ் லிஸ்ட் இது பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணோம். இது எப்படி இருக்குது, இது என்ன ப்ரைஸு, எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிராம்ப்டனோட ஏர் கூலர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 43 லிட்டர் கெப்பாசிட்டி நாங்கள் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 இல்லை 2.5 நாள் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு அவரே கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் ஒன்று சொல்லுவேன். பட் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன சொன்னாங்க அவெல்லாம் காட்டிடுறேன். அதோட இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிலாம் பண்ணிடுறேன். இன்னொரு நாள் வந்து இதோட ரிவ்யூ கண்டிப்பாக கொடுப்பேன். இது நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கலை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கடைக்கு வாங்கணும். ஸோ கடைக்கு வாங்குறதுனால என்னென்னலாம் நான் வச்சுருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃபேன் இது இருக்கணும். டர்பைன் வந்து எனக்கு பத்தலை. ஸோ ஏசியில் இருக்க மாதிரி இருக்கும். கடைக்கு போனால் உங்களுக்கே காட்டுவாங்க. அது வந்து காற்று அதிகமாக எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து காற்று நிறைய கிடைக்கணும். கூலிங் வந்து அந்த ஐஸ் க்யூப்லேருந்து நமக்கு கிடச்சிரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன், ஃபேன் எடுத்துக்கலாம், ரொம்ப தூரத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்திருக்கேன். சின்னதாக போகாமல் இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். கடைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது மாதிரி இருக்கும். ஒரு காம்பேக்டாக இருக்கவே கடைக்குள்ளே வச்சுட்டு கஸ்டமருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எங்கே வேணால் தூக்கின்னு ஓடலாம். வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா ஏசி தான் வாங்கி போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏசி வாங்கினா கஷ்டமாக இருக்கும், அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போடணும், அது சர்வீஸ் பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வாங்கினா எப்படின்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தூக்கிட்டு போகலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம போகிற இடத்துல வந்து ஏசி போட விடுவாங்களா, கரண்ட் பில் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் மைண்டில் ஓடும். பார்த்தா அதுக்கு சர்வீஸ் கொடுக்கணும், கலட்டுறதுக்கு காசு கொடுக்கணும். இங்கேருந்து மாற்றி அங்கே மாற்றுறதுக்கு ஒரு காசு கேட்பாங்க, அங்கேருந்து மாற்றி இங்கே ஒரு காசு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கிட்டு தான், நம்மளது இங்கே இருக்க சொந்த வீடு தான். பட் நம்ம கடையிலேருந்து இங்கேருந்து வீடு அப்படின்னு கூட நம்ம மாற்றிப்போம். சப்போஸ் ஏசி போல ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஒரு 10 நாள்னா இது வச்சு நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். பட் ஏசி அளவுக்கு வரும்னா கண்டிப்பாக வராது. ஓரளவுக்கு சில்லுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்குது இப்போ. நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி வெயில் கொளுத்துதுன்னு எனக்கு தெரியல. கொளுத்தி தள்ளுது, மூஞ்செல்லாம் அப்படியே அவியுது. அப்படியே என்னால் முடியல. ஒரு அவனுக்குள்ள இருந்த மாதிரி இருக்குது என் கடையில் இருக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு இது ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதோட இது ரிவ்யூ கண்டிப்பாக இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். எப்படி டெக்னாலஜி இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம். இதோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. 2 விஷயம்தான். இந்த மிஷினை ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது. ஆன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் 3 கொடுத்துருக்காங்க. ஹை, மீடியம், லோ, இந்த 3 இருக்குது. ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், அவ்வளோதான். இப்படி திருப்பிக்கிட்டால் முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் ஸ்விங், அப்புறம் ஸ்விங். ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி இப்படி திருப்புறதா இருக்கும். பம்ப் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 பக்கமும் ஒரு மாதிரி அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இவங்க டெக்னாலஜி வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹனி கோம் அப்படி சொல்கிறாங்க. இது வெறும் அட்டை தான். அதை வந்து உள்ள 3 பக்கம் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் தண்ணியை அதை அப்சர்வ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருக்கும். இந்த கான்செப்ட் தான் பண்ணுது. ஸோ இது என்னன்னா, தண்ணி ஊற்றுறோம், அட்டையில் நினையுது, காற்று ஃபேன் ஓடுது, அப்போ சில்லுன்னு வருது. இவ்வளோதான் இதோட டெக்னாலஜி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தண்ணி எங்கே ஊற்றுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தண்ணி இங்கே மேலே தான் ஊற்றணும். நிறைய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் போடுறது ஒரு இடத்துலையும் தண்ணி ஊற்றுறது ஒரு இடத்துலையும் இருக்கும். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடம் தான். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் தண்ணி எல்லாமே ஒன்றாவே கலந்துரும். இதில் எப்படின்னா ஐஸ் க்யூப் மேலே போட்டிங்கன்னா அதோட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இந்த வழியாக உள்ளே போயிடும். இது கொஞ்சம் நல்லதான். இன்னும் நல்லா சில்லுன்னு வரணும் அப்படின்னா நல்லா கூலிங் வாட்டரை நல்லா கூல் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. சிம்பிள், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இத்தனோன்னு இதில் வந்து 43 லிட்டர் நிரப்பணும்னா அப்படி முடியணும்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வழியாக தான் தண்ணி போய் இதில் ஊறி நம்மளுக்கு காற்று வெளியே வரப்போகுது. இன்னும் நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இதுதான் உள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபேனு. ஸோ வெளிச்சத்துல இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நைட்டு நேரத்தில் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் இப்படி இருக்குது. இது உள்ளே இருக்க ஃபேனு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஃபேன் போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் அதிகமாக தண்ணி ஊற்றலை, ஒரு 5 லிட்டர் மட்டும் ஊற்றி இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது 43 லிட்டர் தண்ணி பிடிக்க சொன்னாங்க. வேறு வழி இல்லை, இந்த மாதிரி கேனில் தான் ஊற்றுற மாதிரி ஆகுது. நீங்கள் வேணால் 5 லிட்டர் கேன் வாங்கி அதில் தண்ணி நிரப்பி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது 2.5 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 5 லிட்டர் ஊற்றிட்டு உங்களுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா லோ லெவலுக்கும் கொஞ்சம் மேலே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஊற்றியே இவ்வளோ தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 43 லிட்டரு எப்படி ஊற்றுறது தெரியல. ஓரளவுக்கு ஊற்றிருக்கோம். இதுவே 15 நிமிஷம் ஆச்சு ஊற்றுறதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் சாலிடாகவும் இந்த தண்ணி ஊற்றி முடிக்கிற ப்ராசஸ்க்கு இப்போதைக்கு நான் ஊற்றியாச்சு. பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா பம்பில் வைக்க சொன்னாங்க. பம்பில் ஏன் வைக்கணும்னா அப்போ தான் அந்த அட்டெல்லாம் ஊறி ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாம் ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேனில் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பம்பில் ஒரு 15 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் போடலாம். A few moments later. ஸ்விட்ச் போட்டு அரை மணி நேரமா ஆச்சு, இன்னும் தண்ணி வரல. அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் தண்ணி நினைல அந்த அட்டை. என்னடா அப்படின்னு கடுப்புல எங்க வீட்டுக்காரு பரவாயில்ல வாரண்டி போனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு டாப் தனியா எல்லாத்தையும் தனியா கழட்டி பார்த்துட்டோம். பார்த்தா உள்ள அந்த பழுப்பு எல்லாமே கனெக்ஷன் கரெக்டா தாங்க இருக்கு. உள்ள ஒரு கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த பழுப்பு கரெக்டா அந்த மோட்டர்ல ஃபிட் ஆயிருக்கணும். அது கரெக்டா கலண்டு இருக்கு. சரி ஃபிட் பண்ணலான்னு பார்த்தா எட்ட கூட மாட்டேங்குது. மேனுஃபேக்சரிங்கே எப்படி பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. மேலையும் வந்து சரியாவும் கொடுக்கல. சரி இப்போ மோட்டர் போட்டு பார்க்கலாம், இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஓரளவுக்கு தண்ணி வந்தது. நிறைய இதுல வந்து தண்ணி வரவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. நான் காம்ப்டனுக்கு குத்த சொல்லலாம், குறை கண்டுபிடிக்கலாம் பண்ணல. பட் ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்குறோம் ப்ராம்ப்டன்ல அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவாது இருக்கணும். இது என்னோட உண்மையான ரிவ்யூ. நான் அப்படி நடந்துருக்கு. ஆக்சுவலா இது வாங்கி அன்பாக்சிங் தான், அதுக்கே இப்படி ஒரு பேட் கமெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நடக்கும் நானும் நினைக்கல. என் ஃப்ரெண்டே இது யூஸ் பண்றான்னு உங்களுக்கு ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன். அப்புறம் ஓகே இப்போ இதாக ஃபிட் பண்ணி பார்க்கலாம், இப்பயும் பிரச்சனைனா நம்ம போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டோடனே வந்தது. ஃபால்ட் என்னன்னா அங்கே வந்து கொடுத்துருக்க மேனுஃபேக்சரிங் அன்ஃபினிஷ்டா வேற கொடுத்துருக்காங்க. எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு. இதோட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நான் வந்து பட்ஜெட் ஏர் கூலர்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.